வணக்கம் உறவுகளே! இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொளியை பார்க்கும் நண்பர்கள், உறவுகள் அனைவரும் உங்களுடைய காணொளியாக நினைத்து சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு, உங்களுடைய மேலான ஆதரவை எனக்கு கொடுங்கள். நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஒரு காணொளி இப்போ தான் அப்லோட் பண்ணிட்டு, சரி வ வ உடல்நிலையும் சரியில்ல, கொஞ்சம் மனநிலையும் சரியில்லையா, சரி நாளைக்கு போட்டுக்கலாம் காணொளி அப்படின்னு நினச்சிருந்தேன். கண்டென்ட் 4 கண்டென்ட் இருந்துச்சு. எந்த கண்டென்ட்ல பேசலாம், எந்த கண்டென்ட் எடுத்து பேசலாம், எது இன்னைக்கு முக்கியமாக பேச வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு காணொலியை பார்த்தேன் பாருங்க. கிங் வுட்ஸ்னு ஒரு சேனலு. அந்த சேனலில் ஒரு காணொலியை பார்த்துருங்க பாருங்க. அப்படியே பயங்கர பிரமிப்பாக இருந்துச்சு. அப்படி சிரிப்பு சிரிப்பாக வருது அந்த காணொலியை பார்க்குறதுக்கு. அதில் அந்த பத்திரிகையாளர் எப்படி என்ன நினச்சிட்டு பேட்டி எடுத்தார், அவரை எதுக்காக கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அவர் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கார். இவரும் மானங்கட்டத்தனமாக பேசிக்கிட்டே இருக்கார். கேட்டால் விஜய் ரசிகர் என்னது பேர் வந்து நந்தகுமாரா, நந்தகுமாரா. அது உண்மையான பேட்டியா இல்லை பொய் பேட்டியான்னு தெரில. கிட்டத்தட்ட எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படின்னா, அவங்க பாரு 42,000 வியூஸ் போயிருக்குது. இது இது என்னது சின்ன பிள்ளைத்தனமாக ஒரு பேட்டி. அதில் என்னென்னமோ சொல்கிறாரு. நந்தகோபால் அப்படிங்கிற ஒரு இயக்குனர். அந்த இயக்குனர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கிங் வுட்ஸில் கூப்பிட்டு ஒரு பேட்டியை எடுத்திருக்காங்க. ஒரு சிரிப்பு தான் வருது, பேச மனசு வர மாட்டேங்குது. என்ன பேட்டி எடுத்திருக்காங்க அப்படின்னா, விஜய் ரசிகர் அவரை கூப்பிட்டு முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மலை கேட்குறாரு. மலைக்கு வந்து இவர் எங்கேயும் போகலையே, மலைக்கு இவ்வளோ மக்கள் மலையில் இவ்வளோ தவிப்பு வைக்கிறாங்களே, நீங்கள் போய் உங்கள் கட்சி சார்பில் தாவேகா சார்பில் யாரும் போகலையே, ஒன்றும் பண்ணலையே அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏங்க வேஷம் போடுறவன் தாங்க வெளியில் வந்து நிற்பான், வேஷம் போடாதவன் நல்ல மனசுங்க. வீட்டுக்குள்ளேயே வேண்டுதல் பண்ணார், வீட்டுக்குள்ளேயே சாமி கும்பிட்டாருங்க, வேண்டுதல் வச்சார். அந்த வேண்டுதனால தான் மலையை நின்றுச்சான் அப்படிங்கிறாரு. அந்த வேண்டுதலால் தான் மலையே நின்றுச்சு. விஜய் வந்து வேண்டலை அப்படின்னா மலை நின்றுச்சு அப்படிங்கிறாரு. எவ்வளோ நகைச்சுவையான ஒரு காமெடியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நகைச்சுவையான ஒரு பேட்டி பாருங்கள், அது இன்டர்வியூ. அப்புறம் அடுத்தாப்புல இந்த மாதிரி இவர் கேட்குறாரு, நெறியாளர் என்ன கேட்குறாரு, திருப்பரங்குன்றத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, இதை பற்றி ஏதாவது விஜய் பேசினாரா, ஏதாவது சொன்னீங்களா, உங்கள் கட்சி சார்பாக சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவர் இருந்துக்கிட்டு, ஏங்க திருப்பரங்குன்றத்தில் நடக்கிறது ஒரு இஸ்லாமியருக்கும் இந்துக்கும் உள்ள பிரச்சனை, அதில் இவர் போய் கலந்துக்கிட்டால் நாளைக்கு ஒரு கிறித்துவர் வந்து உள்ளே வந்த மாதிரி ஆயிரும். கிறித்துவர் உள்ளே வந்து பேசுனா நாளைக்கு எவ்வளோ தூரம் தெரியுங்களா போவோம், பயங்கர பிரச்சனையாகும், பெரிய பிரச்சனையாகும். ரோம் நகரம் வரைக்கும் போவோம், அமெரிக்கா வரைக்கும் போவோம். அமெரிக்கா இப்போ ட்ரம்புக்கு தெரிஞ்சு என்ன ஆகும் தெரியுங்களா, கிறிஸ்துவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவ்வளோதான், உண்டுலன்னு ஆக்கிடுவார் அப்படிங்கிறார். அதுக்கு நெறியாளர் என்ன சொல்கிறாரு, அப்போ நீங்கள் சிஎம் ஆனாலும் நான் கிறிஸ்துவர், நான் வந்து இப்போ எதுலேயும் போய் கலந்துக்கிட்டால் இப்போ பிரச்சனை பெருசாகிடும் அப்படின்னால அதில் போய் சிஎம் ஆனதுக்கப்புறம் கலந்துக்க மாட்டிங்களா, அது என்னென்னு தட்டி கேட்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவர் சிரிக்காமையே கேட்குறாரு. இவர் வந்துக்கிட்டு, என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க, இப்போ தாங்க சொன்னேன் நான், ட்ரம்புக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும், சொல்லிக்கிட்டே இருக்கேன், திருப்பி அதே கேட்குறீங்க அப்படிங்கிறாரு. எனக்கு இப்போ இந்த இன்டர்வியூவை பார்க்க இதெல்லாம் பார்க்குறதில்ல, இந்த மாதிரி லூசு பயலுக்கெல்லாம் பேசுகிறத நம்ம பார்க்குறதில்லன்னு வைங்க. ஆனால் பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்குது, சிரிப்பாக இருக்குது. புதுசாக வந்திருக்காருடா இவன் ஒரு அதிபயங்கரமான தற்கொலையாக இருப்பான் போல் இருக்கே அப்படின்னு. அப்புறம் வந்து பொங்கல் வருது, அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வருது இன்டர்வியூவில். அந்த பொங்கல் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, என்ன சொல்கிறாரு, இங்கே பாருங்க, இந்த சில்லறத்தனமாலாம் இந்த ஒரு துண்டு கரும்பு, இந்த கொஞ்சோண்டு வெல்லம், இந்த கொஞ்சோண்டு அது இது இதெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். நாங்கள்லாம் பொங்கலுக்கு என்ன தெரியுங்களா, தமிழர் வீர தமிழர் திருவிழா அது, அந்த விழாவுக்கு வந்து நாங்கள் என்ன கொடுப்போம் தெரியுங்களா, வீட்டுக்கு ஒரு மாடு கொடுப்போம் அப்படிங்கிறாரு. ஐயோ, அதுக்கு நெறியாளர் என்ன கேட்குறாரு, வீட்டுக்கு ஒரு மாடு கொடுப்பீங்களா, ஏங்க ஏற்கனவே பைக்கு தரேன்னு சொன்னீங்க, கார் தரேன்னு சொன்னீங்க,
இப்போ நீங்கள் வீட்டுக்கு ஒரு மாடு தரேன்னு சொல்கிறீங்க. மாடுனா எப்படி தருவீங்க? பிளாஸ்டிக்கில் செஞ்சு கொடுப்பீங்களா? காரு பைக் எல்லாம் பிளாஸ்டிக்கில் செஞ்சு தான் கொடுப்பீங்களா? மாடு எப்படி பிளாஸ்டிக் மாடு தருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்டுக்காரா திருப்பி அப்புறம் என்ன சொல்கிறாரு, என்னங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, கேவலப்படுத்துறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க அப்படிங்கிறாரு அவர் நந்தகுமார். இவருக்கு திருப்பி நிறையா இல்லைங்க, ஏற்கனவே மாடு நிறைய இருக்குது. சாலைகளில் வந்து மாடுலாம் நிறைய ஓடுது வருது விளையாடுது. மக்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. மாடுகளின் வளர்ச்சி அதிகமாகிட்டு இருக்குது. இந்த அதிகமாகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாடு தரங்கிறீங்களே, இதெல்லாம் சாத்தியப்படுமா? டவுனுக்குள்ள ஏன் டவுனுக்குள்ள வளர்க்க முடியாதா? இப்போல்லாம் இப்போ புதுசாக வீடு கட்டினாக்கா மாட்டை கூட்டிகிட்டு வராங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் நம்ம தமிழருடைய பண்பாடு. அதெல்லாம் மறந்துட்டாங்க, அதெல்லாம் மாற்றிட்டாங்க அப்படிங்கிறாரு. மாடுன்னா உங்களுக்கு என்ன அவ்வளோ கேவலம் வச்சா அப்படி இப்படின்னு. மாட்டு கோமியம் குடிக்கணுங்க, மாட்டு மூத்திரத்தை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, நந்தகுமார் சொல்ல. அதுக்கு நிறையா இருந்துக்கிட்டு அப்போ உடம்புக்கு நல்லது, மாடு மூத்திரம் குடிக்கிறதெல்லாம் நல்லது, கோமியம் குடிக்கிறதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல. அதுக்கு நிறையா அப்போ பல மாட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டு வந்து தான் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் திருப்பி இவர் என்ன கேட்குறாரு நந்தகுமார், என்னங்க அப்படி கேவலப்படுத்துறீங்க அப்படின்னா, எதையா கேவலம்? நான் தானே, நீ தானே சொன்ன மாட்டு மூத்திரம் குடிக்கிறேன்னு அப்படின்னு திருப்பி நெறியாளர் கேட்க, இந்த ஆளுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. என்ன பேசணும், பேட்டினா என்ன, அதில் எவ்வளோ ஜெனியூனாக பதில் சொல்லணும், என்ன கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும். அவர் என்னமோ காமெடியாக கேட்குற மாதிரி நினச்சிக்கிட்டு இவர் ஏதோ காமெடியாக பேசுகிறார். இப்போ தந்த பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டி பூரா நீங்கள் பாருங்கள் சிறுவில்லத்தனமாகவே இருக்கும். ஏதோ விஜயை அசிங்கப்படுத்த வந்து பேட்டி கொடுத்துருக்காரோ அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாட்டு சாணம்லாம் தெளித்தா ஒரு என்னது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வரும், இது வரும், அப்படி அது வரும், நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல. சிரிக்காமல் நம்மளால் சொல்ல முடியல, அதனால சிரிக்கிறேன். வேறு நீங்கள் தப்பா எடுத்துக்க பார்க்குறவங்க. அதுக்கு அவர் இருந்துக்கிட்டு, அப்போ நீங்கள் வந்து ஈசிஆர் ரோட்டில் பனையூரில் போய் நீங்கள் வந்து பங்களாவில் போய் நீங்கள் சாணி தெளிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏங்க அதெல்லாம் தெளிக்கும் போது தெளிப்போம், அவன் கண்டிப்பாக தெளிப்போம். தெளிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், நாங்கள் தெளிப்போங்க. யார் வந்து தெளிக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்க வீட்டுக்காரம்மா வந்து தெளிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு இவர் நந்தகுமார் கேட்க, அதுக்கு நேராக இருந்துக்கிட்டு, இல்லை நான் அதெல்லாம் சொல்லலை, நான் அப்படியெல்லாம் சொல்லலை, நான் ஏங்க அதெல்லாம் சொன்னேன், நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்போ நான் திரிசா வந்து சாணி தெளிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு இந்தாலாம் சொல்ல. யார் இந்த லூசு கமனாட்டி அவன் நந்தகுமாரா? அவன் என்ன இவன் அவரே சொல்ல, அந்தாலே சொல்ல, திட்டக்கூடாதுல்ல, சாரி தான் அவரே சொல்ல, திரிசா வந்து தெளிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ல, இதெல்லாம் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, நான் எதுவுமே சொல்லலை, நீங்கள் தான் தெளிக்கிறேன்னு சொன்னீங்க, நீங்கள் தான் அவங்க வந்து தெளிக்கிறாங்க, இவங்க வந்து தெளிக்கிறாங்க அப்படின்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்ரா கேள்வி கேட்குற அப்படின்னு ஒரு எமோஷன் ஆகி டக்குன்னு ஏதோ சாமி வந்து ஆடுறாப்புல, நல்லா ஆடினாப்புல. என்னத்தை இவங்க எதுக்கு பேட்டி கொடுக்க வராங்க அப்படிங்கிறது தெரியல. இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள். பார்த்தீங்களா? அதாவது இது வந்து ரொம்ப சிம்பிளாக அந்த பத்திரிகையாளரை ஹேண்டில் பண்ணுற ஒரு விஷயம். நீங்கள் இப்படி அடுக்கடுக்காக கேள்வி கேட்குறீங்க, தவறாக கேள்வி கேட்குறீங்க, கேள்வி ஜென்யூனாக கேளுங்க அப்படின்னா ஜென்யூனாக மாறி இருப்பார் அவர். அவர் கேட்கறதுக்கெல்லாம் இவர் பதில் சொல்ல, என்னமோ கேட்குறாங்கிறதுக்காக நீங்கள் நம்ம எது வேணாலும் பேசக்கூடாது. ஒரு கேள்வி உங்களுக்கு நீங்கள் ஒரு கட்சியில் சார்பாக வந்து பேசும் பொழுது எப்படி பேசணும் அப்படின்னா, ஒரு கேள்வி கேட்குறாங்க நிறைய இல்லை அப்படின்னா, இது தவறான கேள்விங்க, இந்த மாதிரி கேட்காதீங்க, வேறு கேள்வி கேளுங்க அப்படின்லாம் இல்லை, அடுத்த கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி போயிடலாம். அதை விட்டுட்டு அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு மாட்டை கொண்டாந்து விட்டு, மாட்டு கோமியத்தை கொண்டாந்து விட்டு, அப்புறம் சாமி ஆடி, எவ்வளோ பெரிய தற்கொலை பாருங்கள், எவ்வளவு பெரிய, அதாவது தற்கொலை கூட்டத்தினுடைய தலைவன் இவராக தான் இருப்பார். அதாவது விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய தலைவனாக இவர் இருப்பதற்கான அத்தனை தலைமை ரசிகர் மன்ற தலைவனாக இருப்பதற்கான அத்தனை அறிகுறிகளும் வந்துட்டு இருக்குது. எதுக்கு சாமி ஆடுறாருன்னு தெரியல.
இருந்தாலும் எதுக்கு சாமி ஏறாரு? சாமி என்ன கேள்வி கேட்டால் சாமி வருமா? தவறாக கேள்வி கேட்டால் நீங்கள் சரியான பதிலை சொல்லுங்கள். நீங்கள் தவறாக கேள்வி கேட்குறீங்க தம்பி, நான் சரியான பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதை விட்டு சாமி ஆடினா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் உட்காந்துருக்கீங்க, உத்தரப்பிரதேசத்தில் கொடுக்க வேண்டிய பேட்டியெல்லாம் தமிழ்நாட்டில் உட்காந்து கொடுக்குறீங்க. அந்த பத்திரிக்கையாளர் வந்து ஏதோ செட் பண்ணி ஏதோ வேணும்னு எப்படி அவர் பத்திரிக்கையாளர் வந்து குண்டங்க மண்டங்கன்னு கேள்வி கேட்க தாங்க செய்வாங்க. பதில் சொல்கிறவங்க ஜென்யூனாக பதில் சொல்லணும். அதுதான் வந்து இன்டர்வியூ அப்படிங்கிறது. பத்திரிக்கையாளர் வந்து மடக்கிறதுக்காக எப்படி வேணாலும் கேள்வி கேட்பாங்க. ஆனால் இன்டர்வியூ கொடுக்குறவங்க மரியாதையை பதில் சொல்லணும். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, விஜயை மட்டுமல்ல, தாவேக்காத மொத்த கட்சியையுமே அசிங்கப்படுத்துறதுக்கு வந்தாரா, இல்லை அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவருடைய அந்த கிரேடை உயர்த்துறதுக்கு வந்தாரா அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கூட வச்சுருந்தாக்கா கட்சி அப்படி தான் ஆகும். அவ்வளோதான். வரியில்லை. நன்றி வணக்கம். கொஞ்சம் லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.